அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய பதிவு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், ஈர்ப்பு விதியின் ரகசியங்கள். நாம் எதை ஆழமாக நினைக்கிறோமோ அதையே நம்முடைய வாழ்க்கை ஈர்த்து கொள்கிறது. இது பல வெற்றி பெற்ற மனிதர்கள் கூறுகிறார்கள். இதைத்தான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிலர் இதை ஆன்மீக ரகசியம் என்கிறார்கள், சிலர் இதை மனோதத்துவத்தின் சக்தி என்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்கள் நமது வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இன்றைய காணொளியில் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்ற கருத்தின் பின்னால் இருக்கும் ஈர்ப்பு விதியின் முக்கியமான ரகசியங்களை பற்றி பார்க்கலாம். 1. நீங்கள் நினைப்பது தான் நீங்களாக ஆகிறீர்கள். பகவத்கீதையில் கூட இதை தான் அடிக்கடி சொல்கிறாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உங்கள் மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறது அப்படின்னு சொல்லப்படுது. 2வது விதி, பிரபஞ்சம் உங்கள் அதிர்வலைக்கு பதிலளிக்கிறது. உங்களுடைய அதிர்வலை நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் நேர்மறையான விளைவை உண்டாக்குகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விளைவை உண்டாக்குகிறது. இது அனுபவங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. 3வது, தெளிவான ஆசை அவசியம். நாம் கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் அல்லது ஆசை, நம்முடைய விருப்பம், இவை எல்லாமே தெளிவாக இருக்கணும். எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பதற்கு பதிலாக எனக்கு இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று தெளிவாக நினைத்தால், அதை குறிப்பாக தெளிவாக சொல்லும் பொழுது தான் பிரபஞ்சம் அதை தன்னுடைய வட்ட வளையத்துக்குள் ஈர்த்து அதை செயல்படுத்தக்கூடியது. 4வது, நம்பிக்கை இல்லாமல் ஈர்ப்பு வேலை செய்யாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடு. நம்பிக்கை தான் உலகத்தில் ஒரு முக்கியமான அம்சம். தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்றது, தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலை தான் கண்ணதாசன் பண்ணார். ஏன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படியே அது இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய கோட்பாடு. நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக பெறுவீர்கள். 5வது, கற்பனை சக்தி மிக மிக முக்கியம். நீங்கள் விரும்பும் விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது போல மனதில் கற்பனை செய்து அதை நாம் திரும்ப திரும்ப நம்முடைய மனக்கண்ணில் ஓட்டி பார்க்க வேண்டும். இதற்கு த விசுலேஷன் ஆட்டோ சைக்கிள் அப்படின்னு பேர். அதாவது மனக்கண்ணில் நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ன ஆகிறோம், நமக்கு என்ன பொருள் வேணும் அல்லது எது விருப்பம், நாம் எதை அடைய வேண்டும் என்பதை விசுலேஷன் அப்படின்னு, அதாவது நம்முடைய கற்பனையில் கொண்டு வந்து அதை திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்க வேண்டும். இந்த மனோதத்துவத்தில் இந்த பயிற்சியை அனுபவபூர்வமாகவே நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து இதை உண்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது 6வது, நன்றி உணர்வு கதவுகளை திறந்து இருக்கட்டும். இப்போது உங்களிடம் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். இருப்பதற்கு நன்றி சொன்னால் கிடைப்பதற்கு அரிய பொருள்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஈர்ப்பு விதி சொல்லுது. இதனுடைய முக்கியமான ரகசியமும் இது தான். நன்றி உணர்வு ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுத்த கை, கால், உடல், சிந்தனை, மூளை, நமக்கு கிடைத்த வாழ்க்கை, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றொன்றாக நாம் நினைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசான், தாய், தந்தை, இன்னும் நண்பர்கள், மனைவி, மக்கள், இப்படி நமக்கு கிடைத்திருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இறைவனுக்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்லும் பொழுது, நமக்கு கிடைத்த பொருளுக்கு நன்றி சொல்லும் பொழுது கிடைப்பதற்கு அரிய பொருள் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அடுத்தது 7வதாக, எதிர்மறை எண்ணங்களை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்றோம். எப்பயுமே சந்தேகப்படுறது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகப்படுறது, பயப்படுறது, கோபப்படுறது போன்றவை நம்முடைய ஈர்ப்பு சக்தியை பலவீனமாக்கும், நம்முடைய ஆறா சக்தியை குறைக்கும். நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவை தான் உருவாக்கும், பாசிட்டிவை உருவாக்காது. சந்தேகம் அப்படின்றது எப்பயுமே இருக்கக்கூடாது. நாம் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு சந்தேகத்திற்குரிய கதை கூட ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஒரு மலையினுடைய உச்சியிலிருந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக்கிட்டு, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவனுடைய கூக்குரலை கேட்டு கடவுள் நேரில் வந்து
உன்னுடைய கையை விட்டுடு, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்ககிட்ட கடவுள்கிட்ட அவன் சொல்கிறான், நான் கையை விட்டால் கீழே விழுந்துருவேனே அப்படின்றான். இதுதான் நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்பிக்கை வச்சுட்டா அது எதுவாக இருந்தாலும் சரி, உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும், கிடைப்பதாக இருந்தாலும் கிடைக்கக்கூடாததாக இருந்தாலும், நம்பிக்கை வைத்தாலே அதை நம்ம வந்து சேர்ந்து விடும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய முக்கியமான அம்சம். 8வது, வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. என்னால் முடியும் என்பதற்கு பதிலாக என்னால் கூடும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது. ஐ கேன், ஐ வில், ஐ டூ இப்படின்னு சொல்லிட்டு என்னால் கூடும், நான் செய்வேன். நான் என்பதற்கு நான் எனது தேக சிந்தனை சக்தி மூலமாக இறைவன் கொடுத்த அற்புதங்களை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை போடணும். இந்த வார்த்தைகளுக்கு நிச்சயமாக சக்தி உண்டு. அதாவது நாம் எதை சொல்கிறோமோ அதை நமக்கு நிச்சயமாக வந்து சேரும். இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம். என்னால் முடியும், என்னால் முடியும் என்பது ஒரு நாள் நிச்சயமாக முடித்து காட்டக்கூடிய அற்புதத்தை செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. 9, உணர்ச்சிகள் எரிபொருள் போன்றது. ஆசையுடன் இணைந்த மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் அதன் சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து எந்த ஒரு பொருள் வேணுமோ, எந்த ஒரு செயல் நடக்கணுமோ அதன் மீது மிக்க மகிழ்ச்சியோடு உற்சாகமாக நம்முடைய சக்தியை கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளோ நேரம்னாலும் அந்த பொருள் மீது நம்மளால் ஈடுபாடாக இருக்க முடியும். அந்த உணர்வுகள் தான் நமக்கு ஈர்ப்பு சக்தியை உண்டாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 10வதாக, செயல்படாமல் வெற்றி வராது அப்படின்றது தான். அதாவது நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. வலி இல்லாமல் வழி பிறக்காது அப்படின்றது தான் அதனுடையது. எப்பயுமே முயற்சி என்பது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. தெய்வமே செய்ய முடியாது அப்படின்னாலும் நம்ம செஞ்சதுக்கான கூலி நிச்சயமாக தெய்வம் கொடுப்போம் அப்படின்றது. இதுதான் ஈர்ப்பு விதி செயல்பாட்டுடன் இணைந்தால்தான் பலன் நிச்சயமாக வரும். இதுதான் இந்த செயல்படாமல் வெற்றி வராது அப்படின்றது. நிச்சயமாக செயல்பாடு 100% ஈடுபாடு செயல்பாடு நிச்சயமாக அவசியம் இருக்க வேண்டும். 11, பொறுமை மிகவும் அவசியம். விதை விதைத்தவுடன் மரம் வளராது. அதுபோல பலன்களும் நேரம் எடுத்துக்கொண்டு தான் வரும். ஔவையார் இதுதான் வந்து பொறுமைக்காக தான் ஒரு வாசகத்தை சொல்கிறாங்க. அடுத்து முயன்றாலும் ஆகுநலன்றி எடுத்த கருமங்கள் எல்லாம் உருவத்தால் உயர்ந்த மரங்கள் என்றாலும் பருவத்தால் அன்றி போல. எந்த பருவத்தில் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தானே காய் வைக்கிது. எல்லா பருவத்துலேயுமா அது வைக்கிது. அவ்வளோ பெரிய மரம் ஏன் வைக்கிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்போது அது காய்க்கணும் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கோ அப்போ தான் வரும். அதனால் பொறுமை அப்படின்றது அவசியம் அப்படின்றது தான் இது. அடுத்தது 12வது, தினசரி உறுதிமொழிகள் இதற்கு உதவும். நான் வெற்றிக்காக உருவாக்கப்பட்டவன் போன்ற நேர்மறையான உறுதிமொழிகளை வந்து தினமும் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக நான் வெற்றி அடைவதற்காக தான் பிறந்தேன் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்ருக்கலாம். 13வது, வெற்றி பெற்றவர்களுடன் பழகுங்கள். எப்பயுமே நேர்மறையான சூழலில் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளணும். இதே ஔவையார் தான் சொல்கிறாங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பதும் நன்று, அவர்கள் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இருப்பதும் நன்று அப்படின்றாங்க. 14வது, இலக்கை எழுதுங்கள். எழுதப்பட்ட இலக்குகள் மனதின் ஆழத்தில் பதிகிறது அப்படின்றார். எப்பயுமே அதாவது கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கற்பதில் வரும். கேட்டலினும் எழுதி பார்த்தல் இன்னும் நன்று. ஏன்னா மனசில் அது வந்து எழுதி பார்க்கும்பொழுது மனசில் பதியும் அப்படின்றது இது மனோதத்துவ ரீதியான உண்மை. 15வது, இறுதியானது மனம், நம்பிக்கை, செயல். இந்த 3ம் சேர்ந்தால்தான் அற்புதங்கள் நிகழும் அப்படின்றது தான் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் இந்த ஃபார்முலாவுடைய ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி என்பது வெறும் மந்திரம் அல்ல, அது நமது எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கை மற்றும் செயல்களின் ஒருங்கிணைப்பு. நாம் எதை தொடர்ந்து சிந்திக்கிறோமோ அதற்கேற்ப முடிவுகளை எடுக்கிறோம். அந்த முடிவுகளே நமது வாழ்க்கையை உருவாக்குகிறது. எனவே இன்று முதல் நல்லதை நினைவுங்கள், தெளிவான இலக்கை அமையுங்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், நன்றி உணர்வுடன் வாழுங்கள். அப்பொழுது கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையாக மாறும், அனுபவமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.